வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் பஸ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 14 நாடுகளிலிருந்து அமெரிக்கர்கள் வெளியேற அவசர எச்சரிக்கை. டியாத்தில் உள்ள தூதரகத்தின் மீதும் தாக்குதல். 11 ஈரானிய கப்பல்களை மூழ்கடித்த அமெரிக்கா. தீவிரமடையும் போர். ஹோர்முஸ் நீரிணையை நுழைய முயன்றால் தீ வைத்து கொளுத்துவோம். ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. கொழும்பில் உள்ள தூதரகங்கள் மற்றும் சுற்றுலா ஹோட்டல்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு. இக்கட்டான தருணத்தில் நாங்கள் ஈரான் மக்களுடன் நிற்கிறோம். நாமல் ராஜபக்ஷ. வாகன பதிவு முதல் காணி உறுதி வரை ஏப்ரல் முதல் டின் சான்றிதழ் கட்டாயம். வருடாந்த கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பில் இலங்கை போலீசாரின் எச்சரிக்கை. மணியரசன் குளத்தில் தஞ்சம் புகுந்து கிராமங்களை சூறையாடும் யானை. 15 ஆண்டுகால உழைப்பு ஒரே இரவில் அழிப்பு. சாதி கத்தியால் குத்தி கொடூர படுகொலை. தகாத உறவால் விபரீதம். மின்னேரியாவில் பேருந்து விபத்து. 10 பேர் படுகாயம். கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வீதியில் கிடந்த சடலம். பாணந்துறையில் சம்பவம். அமையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் டியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது 2 ஆளில்லா வானூர்திகள் தாக்கியுள்ளன. இதன் விளைவாக சிறு அளவில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதுடன் கட்டடத்திற்கு சிறிய அளவில் பொருட்சேதம் ஏற்பட்டதாக சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை ஈரான் மீது கடந்த சனிக்கிழமை அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு வீசி தாக்குதல்களை தொடங்கியதை அடுத்து குறைந்தது 6 அமெரிக்க ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆரம்ப கட்ட தாக்குதல் இலக்கின் ஒரு இடத்திலிருந்து 2 உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் கட்டார் வான்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்த ஈரானின் 2 Su-24 ரக போர் விமானங்களை கட்டாரின் வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் ஈரானால் ஏவப்பட்ட 7 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 5 ஆளில்லா வானூர்திகளையும் கட்டார் வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். ஓமன் வளைகுடாவில் ஈரானுக்கு சொந்தமான 11 கப்பல்களை தாம் மூழ்கடித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த பகுதியில் ஈரானிடம் எவ்வித கப்பல்களும் எஞ்சியிருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இது குறித்து அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: 2 நாட்களுக்கு முன்பு ஓமான் வளைகுடாவில் ஈரானிய ஆட்சியிடம் 11 கப்பல்கள் இருந்தன. ஆனால் இன்று அது பூஜ்ஜியமாக உள்ளது. ஈரானிய ஆட்சி பல தசாப்தங்களாக ஓமான் வளைகுடாவில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிப்பதோடு தாக்குதல்களையும் நடத்தி வந்தது. அந்த நாட்கள் இனி முடிந்துவிட்டன. கடல்சார் பயண சுதந்திரமானது 80 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க மற்றும் உலகளாவிய பொருளாதார செழிப்பிற்கு அடித்தளமாக இருந்து வருகிறது. அமெரிக்க படைகள் அதனை தொடர்ந்து பாதுகாக்கும் என அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தமது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளது. இதேவேளை ஈரானிய ஆட்சியினால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிப்பதற்காக ஈரான் நாட்டில் அமெரிக்கா தொடர்ந்து பாரிய அளவிலான போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்காவின் எச்சரிக்கைகளை புறக்கணித்ததோடு அணு ஆயுதங்களை தயாரிப்பதை கைவிட மறுத்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானின் ஏவுகணை திட்டமானது அவர்களின் அணு ஆயுத மேம்பாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுவதாகவே உருவாக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்தார். அணு ஆயுதங்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்ட ஒரு ஈரானிய ஆட்சி மத்திய கிழக்கிற்கும் அமெரிக்க மக்களுக்கும் ஒரு பொறுத்துக்கொள்ள முடியாத அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக எவராவது நுழைய முயன்றால் அவர்கள் மீது தீ வைக்கப்படும் என ஈரான் உத்தியோகபூர்வமாக எச்சரித்துள்ளது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதியின் ஆலோசகர் இப்ராஹிம் ஜஃபாரி அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றும் போதே இந்த கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை தற்போது மூடப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்திய அவர் விடுத்துள்ள எச்சரிக்கையில், எந்தவொரு கப்பலும் இந்த பகுதிக்கு வரக்கூடாது, மீறி வந்தால் அவர்கள் எங்களது கடுமையான பதிலடியை சந்திக்க நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கர்கள் இந்த பிராந்தியத்தின் எண்ணெய் மீது தாகம் கொண்டுள்ளார்கள் என குற்றம் சாட்டிய ஜப்பாரி, இந்த பிராந்தியத்தில் உள்ள அவர்களின் குழாய்
இணைப்புகளை தாக்குவோம் என்றும் இங்கிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டார். உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். உலகில் 5 ஒரு பங்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த குறுகிய கடல் பாதை வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்ற நிலையை தொடர்ந்து கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களும் சுற்றுலா பயணிகள் தங்கும் ஹோட்டல்களும் விசேட பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனைத்து தொடர்புடைய பிரிவுகளுக்கும் குறிப்பாக சுற்றுலா போலீஸ் பிரிவிற்கு வெளிநாட்டு பயணிகள் அதிகம் வருகை தரும் முக்கிய இடங்களிலும் ஹோட்டல்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் தீவிரமடைந்த சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டு தூதரகங்களை குறிவைத்து தாக்குதல் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூதரக வளாகங்களை முற்றுகையிடும் முயற்சிகளையும் கட்டுப்பாட்டை இழக்கும் வன்முறை ஆர்ப்பாட்டங்களையும் தடுக்க முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என அதிகாரிகள் கூறினர். இதற்கிடையில் ரோந்து பிரிவுகள் தூதரகங்கள் அமைந்துள்ள வலயங்களிலும் சுற்றுலா முக்கிய பகுதிகளிலும் பகல் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பு மீறல்கள் ஏற்படாதவாறு கண்காணித்து வருகின்றன. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் செயல்படும் சாபாத் மையங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதிநெஜாத் வான்வழி தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டதாக வெளியான செய்திகள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அதிர்ச்சி வெளியிட்டதுடன் நாங்கள் ஈரானுடன் நிற்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். மஹ்மூத் அஹ்மதிநெஜாத்தின் படுகொலை குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதிநெஜாத்தின் மறைவு குறித்து கேள்வியுற்று அதிர்ச்சி அடைந்ததாகவும் முன்னாள் ஈரானிய தலைவர் இலங்கையின் நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்கையும் நினைவு கூர்ந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அழைப்பின் பேரில் 2008ஆம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த அஹ்மதிநெஜாத் சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நவீனமயமாக்கல் மற்றும் உமா ஓயா பன்முக அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட பல முக்கிய அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஈரான் எப்போதும் இலங்கையின் உண்மையான நண்பனாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ள நாமல் ராஜபக்ஷ வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் அனைவரினதும் குடும்பத்திற்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான தருணத்தில் நாங்கள் ஈரான் மக்களுடன் நிற்போம். அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்குமாறும் போர் பாதையை தேர்ந்தெடுக்காமல் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் எதிர்வரும் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முக்கியமான பல நிதி மற்றும் பொது சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வரி செலுத்துவோர் TIN சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் இந்த புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. புதிய சட்டத்தின்படி பின்வரும் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் போது செல்லுபடியாகும் டின் சான்றிதழை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும். நிதி நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பித்தல், கடன் அட்டைகளை பெற்றுக்கொள்ளுதல், காணிகளை பதிவு செய்தல் அல்லது காணி உரிமையை உறுதிப்படுத்துதல், கட்டட திட்டங்களுக்கான உத்தியோகபூர்வ அனுமதியை பெற்றுக்கொள்ளுதல், மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தல், மோட்டார் வாகன வருமான வரி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல், புதிய வணிகங்களை பதிவு செய்தல், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளை கைமாற்றுதல், வர்த்தமானி அறிவித்தலின்படி வங்கி மேலாளர்கள், பதிவாளர்கள், மாகாண அல்லது பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட அதிகாரிகள் தத்தமது சேவைகளை வழங்குவதற்கு முன்னர் விண்ணப்பதாரரின் டின் சான்றிதழை சரிபார்க்க வேண்டியது கட்டாயமாகும். வரி செலுத்தும் முறையை முறைப்படுத்துவதற்காகவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாடசாலைகளுக்கு இடையே நடைபெறும் வருடாந்த கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பில் இலங்கை போலீசார் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த வருடாந்த போட்டிகளில் கலந்து கொள்பவர்களின் ஒழுக்கம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போக்குவரத்து விதிகளை மீறாமல் அணிவகுப்புகளின் போது முறையாக நடந்து கொள்ளுமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் FJ உட்லர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய பாடசாலைகளுக்கு இடையிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் காலப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என போலீசார் அறிவித்துள்ளனர். பாடசாலையின் கௌரவம் பாதிக்கப்படாதவாறு பொது இடங்களில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு அல்லது நுகர்வோருக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சத்தமிடுதல் மற்றும் வீதிகளை மறைப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய பாடசாலை மாணவர்களுடன் மோதல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனங்களை செலுத்துதல் மற்றும் மது போதையில் வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கந்தலாய் வானிலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஆயிலடி பன்னிச்சியாறு கிராமத்தில் புகுந்து காட்டு யானை விவசாயி ஒருவரின் 15 ஆண்டுகால உழைப்பை ஒரே இரவில் தரிமட்டமாக்கியுள்ளது. குறித்த காட்டு யானை மிக நீண்ட காலமாக இப்பகுதியில் அட்டகாசம் செய்து வருகிறது. பகல் நேரங்களில் மணியரசன் குளத்தின் நடுவே நின்று கொள்ளும் இந்த யானை இரவு 10 மணி ஆனதும் கிராமத்திற்குள் ஊடுருவதை வழக்கமாக கொண்டுள்ளது. இதனால் மக்கள் மாலை வேளைகளுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வரவும் தமது தோட்டங்களுக்கு செல்லவும் பெரும் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 25ஆம் தேதி இரவு கிராமத்திற்குள் புகுந்த யானை அங்குள்ள விவசாயி ஒருவரின் தென்னந்தோட்டத்தில் புகுந்து கோர தாண்டவமாடியுள்ளது. இதில் 15 வருடங்களாக பராமரித்து வளர்க்கப்பட்ட பலன் தரக்கூடிய 12க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் அடியோடு சாய்ந்து சிதைக்கப்பட்டுள்ளன. இந்த அழிவு குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயி கிண்ணியா ஆயிலியடி கிராம சேவகர் மற்றும் வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் வழங்கியுள்ளார். இருப்பினும் இதுவரை எந்தவொரு அதிகாரியும் நேரில் வந்து சேதங்களை பார்வையிடவோ பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கவோ இல்லை என அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வரும் இந்த காட்டு யானையை இப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த அதிகாரிகள் நிரந்தர தீர்வை காண வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈட்டை அரசு பெற்றுத்தர வேண்டும் எனவும் மக்கள் அவசரமாக கோரிக்கை விடுக்கின்றனர். தென்னமுலை இப்போ கிட்டத்தட்ட சுமாராக 15 வருஷம் கூட இதை பராமரித்து வந்த காரணத்தினால இதை இவங்க அவங்க ஃபோனை தான் ஜிஎஸ்டி ஃபோனை தான் வனவிஜிகிட்ட ஃபோனை தான் எல்லாத்தையும் பேசி இதுக்குரிய நடவடிக்கை எதுவுமே இதுவரைக்கும் எடுக்கலை. இதுவரைக்கும் அவன் நடவடிக்கை எடுக்கணும். இது 15 வருஷம் அவங்களும் வாழ்வாதாரம் இதெல்லாம் போகுது. தென்னமுலைன்னு சொல்கிற 15 வருஷம் சுமார் இந்த பராமரித்து வந்த ஒரு ராவேலி 25ஆம் தேதி ஒரு ராவேல காட்டு யானைகள் குருத்தெல்லாம் இடுங்கி எறிஞ்சி மரத்தை உலாட்டி நாசப்படுத்தி எல்லாம் செஞ்சு போட்டு போய்த்து இதுக்குரிய இந்த நஷ்டத்தையோ இல்லையா இதே அரசாங்கம் இது கொடுக்குமாறுமே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் இந்த மணியரசன் குளத்துக்குள்ள யானை இருக்கு. யானையை திறத்துறதுக்கு அரநாய்க்கு வைத்தியசாலையில் பணியாற்றிய ஒரு பிள்ளையின் தாயான தாதியொருவரை கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அவரது காதலனை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மாவனல்லை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. அரநாயக்க நிக்கப்பிட்டிய பகுதியை சேர்ந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் பணிபுரியும் 33 வயதுடைய நபரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் அரநாயக்க வைத்தியசாலையில் பணிபுரிந்த 35 வயதுடைய டுவினி மதுஷிகா என்ற தாதியை உயிரிழந்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளின் படி தெரிய வருவதாவது உயிரிழந்த பெண் தனது கணவரை பிரிந்து 7 வயதுடைய மகனுடன் தீப்பிட்டிய பகுதியில் வாடகை வீடொன்றில் வசித்து வந்துள்ளார். இதன்போது சந்தேக நபருடன் அவர் தகாத உறவை பேணி வந்தார் என கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியளவில் பணி முடிந்து வீடு திரும்பிய தாதி சந்தேக நபர் தனது வீட்டிற்குள் இருப்பதை கண்டு அச்சமடைந்து உடனடியாக அருகிலுள்ள வீட்டிற்கு தப்பியோடியுள்ளார். அவரை துரத்தி சென்ற சந்தேக நபர் அண்டை வீட்டு வாசலில் வைத்து அவருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். தர்க்கம் முற்றிய நிலையில் சந்தேக நபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாதியின் நெஞ்சு பகுதியில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். படுகாயமடைந்த பெண்ணை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரநாயக்க வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. சம்பவம் தொடர்பாக அரநாயக்க போலீசார் மேற்கொண்ட துரித நடவடிக்கையினால் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியுடன் சந்தேக நபர் அன்றிரவே கைது செய்யப்பட்டார். நேற்று திங்கட்கிழமை மதியம் மாவனெல்லை பதில் நீதவான் நிஷேதா குமாரி கருணாதிலக்க சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணைகளை மேற்கொண்டார். உயிரிழந்த தாதியின் சடலத்தை கேகாலை பொது வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைத்து உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் இதன்போது உத்தரவிட்டார். கபரணி புலனறுவை வீதியில் மின்னேறிய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். ஆடி தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று மற்றொரு பேருந்துடனும் நெல் அறுவடை இயந்திரத்தை கொண்டு சென்று உழவு இயந்திரத்துடனும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் பேருந்துகளில் பயணித்த 7 பேர் உட்பட 10 பேர் காயமடைந்து கபரணி மற்றும் புலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்தமையால் அவர் தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாணந்துறை கொழும்பு பழைய வீதியில் கை மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நபரொருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக பாணந்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர்.
பாணந்துறை வடக்கு ஞானசேன மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இன்று காலை வீதியோரமாக நபர் ஒருவர் கிடப்பதைக் கண்டு பொதுமக்கள் வழங்கிய தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இதன்போது உயிரிழந்தவரின் கைகளும் கால்களும் கயிற்றினால் பலமாக கட்டப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. இது ஒரு திட்டமிட்டு படுகொலை என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த கொலையுடன் கொலையாளிகளை கண்டறியும் நோக்கில் பாணந்துறை தெற்கு போலீசார் விசேட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த ஆண்டின் முதலாவது சந்திர கிரகணத்தை இன்று இலங்கையில் அவதானிக்க முடியும் என ஆர்தர் சி கிளார்க் நிறுவனத்தின் வானியல் பிரிவு தெரிவித்துள்ளது. வானில் சூரியன், பூமி, நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் நிலவின் மீது விழுகின்றது. இதுவே சந்திர கிரகணமாகும். பகுதி நேர கிரகணம் மாலை 3:20 மணிக்கும், முழு சந்திர கிரகணம் இன்று மாலை 4:45 மணிக்கும் தொடங்குகின்றது. முழு நிலவாக மாலை 5:10க்கு காட்சியளிக்கும். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம். தெளிவாக காண தொலைநோக்கிகளை பயன்படுத்தலாம். இது ஒரு முழு சந்திர கிரகணமாக இருந்த போதிலும் சந்திரன் அடிவானத்திற்கு கீழே அமைந்திருப்பதால் இலங்கையர்களுக்கு இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாகவே காட்சியளிக்கும். இன்று மாலை 6:21 மணியளவில் சந்திரன் கிழக்கு அடிவானத்தில் உதிக்கும் போது நிலவின் ஒரு பகுதி பூமியின் நிழலால் மறைக்கப்பட்டிருப்பதை மக்கள் அவதானிக்கலாம். மிகமூட்டமற்ற தெளிவான வானம் இருக்கும் பட்சத்தில் கிழக்கு அடிவானம் நன்கு தெரியக்கூடிய உயரமான அல்லது திறந்த வெளியிலிருந்து இதனை தெளிவாக பார்க்க முடியும் என ஆர்தர் சி கிளார்க் நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலைய வருகை முனையத்தில் குஷ்டகு போதைப் பொருளுடன் நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோகிராம் 154 கிராம் குஷ்டகு போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் வெயாங்குடி பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கம்பளை எல்லவதுர பகுதியில் மகாவலி கங்கையில் நீராட சென்ற சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கம்பளி பகுதியைச் சேர்ந்து 14 வயதுடைய சிறுவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். வட்டக்களப்பு முனைக்காட்டை பிறப்பிடமாகவும் நெல்லிக்காட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வெற்றிவேல் புவனேஸ்வரி அவர்கள் 2/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் மென்ஸ்லா ஜாலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜெயரட்னம் ஜூலியஸ் லக்ஷ்மன் ராஜ் அவர்கள் 27/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று பிரான்சில் காலமானார். வவுனியா செட்டிக்குளத்தை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் லா பேலன்ஸ் மின்சிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு யேசுதாசன் ஆண்டனி யேசுதாஸ் அவர்கள் 18/2/2026 புதன்கிழமை அன்று பிரான்சில் காலமானார். திருகோணமலை சம்பூர் 3ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் லிங்கநகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மயில்வாகனம் சித்திரவேல் அவர்கள் 2/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.